ஹரிவோம் மகா காளி. பிறப்பதற்கு முன் அப்பா அம்மாவை செலக்ட் செய்யும் ஆத்மாக்கள் எனும் தலைப்பிலான அடியனுடைய உரையை செவிமடுத்த அன்பர்களில் இருந்து ஓர் அம்மையார் எமக்கு தன்னுடைய அனுபவத்தை ஓர் குரல் பதிவாக வழங்கியிருக்கிறார். தனக்கு ஓர் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட மகன் இருக்கிறார் என்றும் 20 வயதுக்கு மேலான அந்த மகனுடைய அனுபவங்களிலிருந்து சில பல விஷயங்கள் இந்த உரையோடு ஒன்று இணைவதாகவும் கருத்தை வழங்கியிருக்கிறார்கள். அப்படியான அவர்களுடைய அனுபவத்தை அன்பர்களின் செவிகளுக்கு வழங்குகிறோம். ஐயா வணக்கங்க. நான் இப்பதான் இந்த வீடியோ பார்த்தேன். இது பார்த்தோன்னே தான் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவாகுது. என்னுடைய பையன் சின்ன வயசுலேருந்தே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் வேற ஒரு உலகத்திலேயே இருப்பாங்க ஐயா. அது எப்படி சொல்கிறதுனா, இப்போது சாமியோட ஃபோட்டோவெல்லாம் இருக்கும் பாருங்க, அதில் இப்படி அந்த ரூம்ல இருந்து இந்த சாமி ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி, மனுஷங்க எப்படி குட்டி குழந்தைங்க ஒளிஞ்சு விளையாடுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுவானுங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து அப்படி பண்ணுவான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு படங்கள், இப்போ ஆட்டோவில் போகிறோன்னா அங்கே அதில் ஏதாவது ஒரு சாமியோட படம் ஒட்டியிருக்கு, இப்போ கிருஷ்ணனோ ராமனோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் அப்படி பார்ப்பானுங்க. அவன் பார்த்து அவனுடைய அந்த உணர்வுகள் எனக்கு புரியும். அவன் என்னமோ அங்கே பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி. சில சமயம் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அப்படியே காமிப்பான். அந்த காம்பவுண்டு வாலுக்கு அந்த பக்கமாக, காம்பவுண்டு சுவருக்கு அந்த பக்கமாக காமிப்பான். கையை நீட்டி நீட்டி காமிப்பான், என்கிட்ட காமிப்பான். எனக்கு அது என்ன சொல்கிறான்னே புரியாது. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. என்ன தங்கம் என்ன தங்கம்னு கேட்டுட்டு அவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு புரியுது அவன் என்னமோ சொல்ல வரான் அப்படிங்கிறது புரியுது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்களே எதுவுமே. அப்படி அதே மாதிரி ஒரு ஞானி எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா துவைக்கிற கல் மேலே ஏறி அந்த சாய்பாபா ஒரு காலை மடித்து இப்படி உட்காந்துருப்பாருங்க, அந்த மாதிரி உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு கையை அது ஒரு மாதிரி முதிர மாதிரி இருக்கும் எனக்கு பார்க்குறக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. அவன் அப்படி உட்காந்துருப்பான். என்னை பார்க்கும்போது சிரிப்பான், அது செய்வான். ஆனால் அவன் என்ன செய்கிறாங்கிறத நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லைங்களே, அது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முடியாது. ஆனால் நம்ம கூட கொள்ளுகின்ற அந்த தொடர்பை விட அவன் வேற எங்கேயோ ஏதோ ஒரு இது அவன் அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அவனுடைய நிறைய விஷயங்கள்ல அது புரிஞ்சுது. அது இப்போ கொஞ்சம் பெருசாக ஆக இடையில அந்த மாதிரி இருந்தது. இப்போ கூட அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது திடீர்னு அடி சிரிப்பான். ஏதோ ஒரு ஒரு உணர்ச்சியை அவன் முகபாவத்தில் காமிப்பான். அப்போ எனக்கு புரியுது. ஆனால் முதல்ல அவன் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு புரியல. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு ஏதோ ஒரு இறை தொடர்பு அவனுக்கு இருக்குது, அதை தான் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் ஏதாவது சாதாரண உலக விஷயங்கள் பேசும்போது நம்மளை அப்படியே என் மக்கே இதை பேசிட்டு இருக்கியே அப்படின்னு அவன் நினச்சி அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். அவன் ஒரு மகா ஞானி. நம்ம சாதாரண உலகியல் விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படியே சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணும். அப்போ நான் ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு அவனை பார்த்தேன்னா அவன் அதுக்கு ஆமான்னு சொல்கிற மாதிரி சிரிப்பாங்க. ஆமாம் அப்படிதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சியில் அவன் முக பாவத்தில் அவன் காமிப்பான். எனக்கு இப்போது உங்களோட இந்த வீடியோ பார்த்தோன்னே அது ரொம்பவே தெளிவாயிருச்சுங்க ஐயா. ஆமாம் உண்மைதான் அது அப்படிங்கிறது தெளிவாச்சு. ஏன்னா இவன் ஆட்டிசம் குழந்தை, அதே மாதிரி பேச்சும் இல்லாத குழந்தைங்களா, அதனால நல்லாவே தெளிவாக இருக்குது எனக்கு. நீங்கள் சொல்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஏன்னா நாங்கள் பழனி கோவிலுக்கு போயிருந்தோம். அப்போது அந்த சுற்றி வரும்போது போகர் சன்னதி கிட்ட வருவோம். அப்போ வரும்போது அங்கே ஏதோ ஒரு சாமியார் உட்கார்ந்துருந்தாருங்க. ஆனால் ரொம்ப கூட்டம், அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்தையெல்லாம் கடந்து அந்த சாமியார்கிட்ட எங்களால் போக முடியாது. அப்படி இருக்கும்போது இவனுக்கோ அந்த கூட்டத்தையெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு அதுக்குள்ளே போகிறது அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, இஷ்டப்பட மாட்டான் எப்போவுமே. அதனால் நான் என்ன பண்ணுறது, எப்படி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு முழிச்சிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு நானும் நின்றுருந்தேன். எங்கள் கூட வந்த குடும்ப நண்பர்களும், என்னோட தங்கச்சி வீட்டுக்காரங்க, அப்புறம் இவர் என்னுடைய கணவர் எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அப்போ நானும் அவனும் மட்டும்
போ எப்படி நாங்க அங்க சாமியார் கிட்ட போனோன்னே எனக்கு தெரியாதுங்க ஐயா. அவன் என் கைய புடிச்சான். அப்படியே போனோம். எந்த வழியில எப்படி போனோன்னே தெரியல. நாங்க அங்க பக்கத்துல நிக்கிறோம். அந்த சாமியார் பக்கத்துல நிக்கிறோம். அப்ப இவன் இங்கிருந்து பார்க்கறான். அவர் வந்து அப்படியே வான்னு கூப்பிடுறாரு. இவன் போறோம் பக்கத்துல. போயிட்டு திருநீர் வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். எப்படி போனோன்னே எனக்கு தெரியாதுங்க. இதுவரைக்கும் எனக்கு அது அற்புதமா இருக்கு. அவ்வளவு கூட்டத்துக்குள்ள நம்மளே எப்படி போறோம்னு முழிச்சுட்டு இருந்தோமே, இவன் எப்படி இவனோட கைய பிடிச்சுட்டே நான் நின்னுட்டு இருந்தேனே, எப்படி போனோம் அங்க? இவன் எப்படி ஒத்துக்கிட்டு அங்க வந்தான்? அதுவே எனக்கு புரியல. அவ்வளவு ஒரு அற்புதங்க ஐயா அது.